டென்ஷன் தலைவலினால கிச்சனுக்கு போயிட்டு காஃபி பவுடர் எடுத்து ஒரு காஃபியை போட்டு ரிலாக்ஸேஷனாக நம்ம குடித்தாதான் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்போம். ஆனால் அந்த காஃபி பவுடர் கட்டியாகி நம்மளை இன்னுமே டென்ஷன் ஆக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? இனி அந்த டென்ஷனே வேணாம், இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் வீட்டில் காஃபி பவுடர் கட்டி ஆகிடுச்சின்னு அதை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த கட்டியான காஃபி பவுடரை வச்சு எப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கட்டியான காஃபி பவுடரை இந்த கவர்லேருந்து முதல்ல எடுத்துருவோம். நான் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி இந்த காஃபி பவுடரை வெளியில் எடுத்துடுறேன். 50 கிராம் உள்ள காஃபி பவுடர் தான் எனக்கு கட்டி ஆகிடுச்சு. வாங்கின 1 வீக்லேயே இந்த மாதிரி கட்டி ஆகிடுச்சு. இந்த காஃபி பவுடரை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து வீடியோவாக அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கவர்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம். ஒரு பவுல்னு எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இந்த கட்டியான காஃபி பவுடரை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் சுகர் சேர்க்கறதுனால இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இப்போ சுகர் ஆட் பண்ணியாச்சு. நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது மூழ்கி இருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 hour இதை மூடி வச்சு இதை நல்லா கரைய விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சதுன்னா லிக்யூடாக உங்களுக்கு கிடைக்கும். கட்டியான காஃபி பவுடரை திரும்பவும் நம்ம பவுடர் ஆக்க முடியாது. லிக்யூடாக இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மூடி விட்டு 1/2 hour கழித்து பார்க்கலாம். 1/2 hour நல்லா ஊறி வந்ததில் நம்ம அந்த கட்டியான இந்த காஃபி பவுடர் எல்லாமே லிக்யூடாக மாறி வந்துருச்சு. இந்த மாதிரி முதல்ல கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த லிக்யூடை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஹையில் வச்சு 5 நிமிஷம் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணோன்னா அந்த சுகர் இந்த காஃபி பவுடரோடு சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு திக்கான லிக்யூடாக கிடைக்கும். முன்னைக்கு இப்போ பாருங்கள், முன்ன வெறும் தண்ணியாக இருந்தது. இப்போ அந்த சுகரோடு நல்லா கிரைண்ட் பண்ணதில் இந்த அளவுக்கு திக்கான லிக்யூடாக இருக்குது. இப்படி அந்த கட்டியான காஃபி பவுடரை இந்த மாதிரி மேக்கிங்கில் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா 2 மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இனி காஃபி பவுடர் கட்டி ஆகிடுச்சின்ற கவலையே வேணாம், இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாதி தான் நான் பாட்டிலில் சேர்த்துருக்கேன், மீதி பாதி அப்படி ஜாரில் இருக்குது. இப்போ இதை என்ன செய்யலான்னா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இந்த காஃபி லிக்யூடை இதில் சேர்த்துக்கோங்க. என்ன செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? காஃபி ஷாப்பில் கிடைக்கிற கேப்புச்சினோ தான் செய்ய போகிறோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பீட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஹேண்ட் பீட்டர் இல்லை விஸ்க்கு, அப்படி இல்லைனா ஸ்பூன். எலக்ட்ரிக் பீட்டரை தவிர்த்து நீங்கள் ஸ்பூன்லேயோ விஸ்குலேயோ செய்கிறதா இருந்தால் 5லேருந்து 10 நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதில் கிடைக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இது பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். கேப்புச்சினோவுக்கு இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். இது கையாலையும் ஈஸியாக செய்யலாம். நீங்கள் பீட்டர் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். பீட்டர் இல்லாமல் செய்ய போகிறீங்க அப்படின்னா சுகரை நான் அப்படியே சேர்த்து நீங்கள் சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் கப் ஒன்று எடுத்துருக்கேன். நல்லா சுட சுட பால், திக்கான பாலாக இதில் சேர்த்துக்கிறேன். சுகர் எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை நல்லா கரைய விட்டுருங்க. இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம பீட் பண்ணி வச்ச அந்த காஃபி பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த காஃபி ஃபோமை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ள அந்த பாலோட லைட்டாக இந்த ஃபோம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு மேலேயும் திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த காஃபி அடித்து வச்சு அந்த ஃபோம் அதில் சேர்த்துக்கலாம். காஃபி ஷாப்பில் கிடைக்கக்கூடிய இந்த கேப்புச்சினோ வீட்டில் இவ்வளோ சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக காஃபி பவுடரை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேப்புச்சினோ ரெடி. இப்போ அடுத்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காஃபி லிக்யூட் வச்சு காஃபி எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி லிக்யூடும், இல்லை லைட்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி லிக்யூடும் சேர்த்துக்கோங்க. இனி காஃபி பவுடர் கட்டி ஆயிடுச்சுன்ற கவலையே வேண்டாம். இந்த மாதிரி மேக்கிங்கில் காஃபியை குடிங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ காஃபி பவுடர் சர்க்கரையும் சேர்த்துட்டோம். நல்லா ஒரு கலக்கி ஒரு ஆற்றி எடுத்தோன்னா சுவையான காஃபி ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காஃபியை. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா காஃபி ஷாப்பில் கிடைக்கிற கோல்ட் காஃபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 6-7 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். காஃபி ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லிக்யூட் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் அடித்து வச்ச அந்த காஃபி பவுடர் இருக்குது பாருங்கள், அது ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. கோல்ட் காஃபிங்கிறதுனால பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக, திக்கான பாலாக எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். ஆடை இல்லாமல் பாலை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் 2-3 ஐஸ் க்யூப் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காஃபி ஷாப்பில் கிடைக்கிற கோல்ட் காஃபி ரெடி. குட்டீஸ் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. காஃபி பவுடர் கட்டியாயிருச்சுன்னு இன்றைக்கி கவலையே வேண்டாம். இந்த மாதிரி மேக்கிங்கில் காஃபி சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.